ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, தி ஃப்ளவர்ஸ் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி சீசன் 1 எபிசோட் 9. ரொம்ப நாளா, அதாவது 2 நாளா நான் வீடியோ போடாம இருந்தேன். அதுக்கு காரணம் ப்ரொக்ராஸ்டினேஷன். அதாவது வேலை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு லேசினஸ்னால தான் இப்படி வீடியோ போடாம இருந்தேன். இதுக்கு மேலேயே போடுவேனான்னு தெரியல. பட் எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்குது. அதனால தான் நான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சலுப்பா இருக்குது. பட் கவலைப்படாதீங்க. டான் வந்ததுக்கப்புறம் டேண்டனோட ஒட்டுக்கா சேர்த்து எல்லாத்தையுமே போட்டுருவேன். இல்லன்னா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த எபிசோடோட நாளைக்கும் சேர்த்து கன்டினியூஸா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கரெக்ட்டா டேண்டனோட போட்டுறேன். கவலைப்பட்றாதீங்க. சரி வளவளன்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிரலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே ரெய்னி சீசன் ஆரம்பிச்சிருச்சு. மழை சும்மா ஜோரா பெஞ்சுகிட்டு இருக்குது. காலங்காத்தாலே இருட்டி இருக்கிற மாரி எல்லாம் கிளைமேட் இருக்குது. அந்த கிளைமேட்ல எல்லாருமே மழையில நனைஞ்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு வரணுமா அப்படிங்கிற ஒரு சோகத்திலேயே இருக்கிறாங்க. நம்ம ரென்டோரவோ ரொம்பவே டென்ஷனா வந்துகிட்டு இருக்கிறானா, இன்னொரு பக்கம் உசாமி எல்லாம் கால்ல செம ஈரமாயிருச்சு. யுரிட்டாலாம் எனக்கு இந்த ரெய்னி சீசன் முடியணும்னு ஆசையா இருக்குதுடா அப்படிங்கிறான். ஏன்டா இப்பதானேலாம் ஆரம்பிச்சிருக்குது. எனக்கும் கசகசன்னு தான் இருக்குது. என்ன பண்றது? இங்க வந்து தானே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, டப்புன்னு கதவ முட்டிக்கிட்டு ஒரு ஆள் உள்ள வரான். வேற யாரும் கிடையாது ரென்டரோ தான். "ரென்டரோ எப்புட்றா இருக்கிற? குட் மார்னிங். என்ன இன்னைக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கிற" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லையே நல்லா தானே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். "என்னடா எப்பவும் இல்லாம இன்னைக்கு எவ்வளோ மோசமா இருக்கிற" அப்படின்னு நம்ம சக்கு சொல்றான். "இல்லையே நல்லா தான்டா இருக்கிறேன். ஏன்?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல முன்ன இருந்தத விட நீ இப்ப ரொம்பவே மோசமாயிட்ட. ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்கும்போது, "அது மட்டும் இல்லாம நீ என்ன ஸ்கூல் ட்ரெஸ்ஸ மாத்தி போட்டு வந்திருக்கிற. நம்ம தான் வின்டர் காஸ்டியூம்க்கு மாறிட்டோம்ல. யூனிஃபார்ம் இந்த மாரி போட்டு வரணும்ல" அப்படின்னு சக்கு சொல்லும்போது, ஆமால்ல, கிக்கியோ பொண்ணுங்களும் இந்த மாரி ட்ரெஸ்ஸ மாத்திருப்பாங்க அப்படின்னு பேசுறாங்க. இவன் வேணும்னே புக்க கீழ போடுறான். நம்ம பயபுள்ளைக்கு என்னடா ஆச்சு? நம்ம ஏதாவது கேட்கலாமா? அப்படின்னு உசமி கேட்கும்போது, இல்ல வேணாம். அவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கண்டிப்பா அவன் நம்மகிட்ட சொல்லுவான். எனக்கு அது மேல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம சக்குவும் சொல்றானா, அட ஆமால்ல, சரி ஓகேடா பிரச்சனை ஓவரு. இப்ப நாம எங்க போறது? அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாவது போலாமே அப்படின்னு. ஆனா இங்க நம்ம ரென்டரோட மண்டைக்குள்ள வகுரி கூட இருந்த தருணங்கள் மட்டும் தான் அவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா, அவ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி அக்வேரியம்க்கு போயிருக்கிறா. எனக்கு உன் கூட இருக்கிறது சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், என்னால வகுரிய பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல. அவ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? படிச்சுக்கிட்டு இருப்பாளா? இல்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா டைம் ஓட்டிக்கிட்டு இருப்பாளா? எனக்கு அவள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரே குழப்பத்தோடவே இருக்கிறா. ஸோ இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா? ஏன்னா, அக்வேரியம்ல நடந்த சம்பவத்த இவன் மறுபடியும் மனசுக்குள்ளேயே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எனக்கு உன் கூட இருக்கிற சம்பவத்த நினைச்சாலே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு உசாமி, "ரென்டரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து எங்கேயாவது ஈவினிங் வெளிய போலான்னு இருக்கிறோம். இல்லன்னா சண்டே நம்ம இங்க வெளிய போலான்னு இருக்கிறோம். நீயும் வர்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, "வெளிய வா. எங்கடா போற?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு யாராவது போலாம்டா. ஏன்னா உன் வீட்டுக்கு போலாம், என் வீட்டுக்கு போலாம். ஆனா நம்ம யார் வீட்டுக்கு போனதே இல்ல. இதோ நம்பர் இருக்கானே ரென்டரோ. ரென்டரோ நாங்க எல்லாருமே உன்னோட வீட்டுக்கு தான்டா வரப்போறோம்." அப்படின்னு உசாமி சொல்றானா, ரென்டரோவுக்கு ஒரே குழப்பமாயி போச்சு. ஏன்னா சின்ன வயசுலருந்து அவனோட வீட்டுக்கு யாருமே வந்ததும் கிடையாது. இவன் கூட பேசினதும் கிடையாது. இவன் கேப் ஷாப் வச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவன எல்லாருமே ஒரு மாரி இழிவா பார்ப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவனோட உருவத்துக்கு அந்த கேக் ஷாப் செட்டே ஆகாது அப்படின்னு பேசியிருப்பாங்களா? இவன் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். "டேய் ரொம்ப யோசிக்காதடா, வேணா என் வீட்ல கூட வச்சுக்கலாம்டா. நீ அப்படியெல்லாம் யோசிக்காத, எனக்கு பயமா இருக்குது" அப்படின்னு உசாமி சொல்றான். "இல்ல என் வீட்டுக்கே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டான். "நிஜமாலுமா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க என் வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டான். சரி அப்படியே இவங்களும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா தெரியுது, "டேய் ரின்டரோ கேக் ஷாப் வச்சிருக்கிறீங்களாடா நீங்க?" அப்படின்னு 3 பேரும் வாய பொளந்துட்டாங்க. "ஆமாடா" அப்படிங்கிறாங்க. சரி ஏதாவது தப்பா நெனச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லும்போது, "இத ஏன்டா எங்ககிட்ட முதல்லயே சொல்லல? சொல்லியிருந்தீங்கன்னா சும்மா கேக்கா வாங்கி தின்னுட்டு அடக்கிட்டு இருப்போம்ல" அப்படின்னு இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2வது அத சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாருமே இவன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. "கேக் ஷாப் வச்சிருக்கிற, உனக்கு அதெல்லாம் சூட்டே ஆகல" அப்படின்னு. ஆனா இவங்க தான் கேக் ஷாப்புமே மீறி, "இவனுக்கு இது செமையா சூட் ஆகுது. எங்களுக்கும் இது வேணும்" அப்படின்னு கேக் வாங்குறதுக்காக போய்க்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள இவன் இவ்வளோ நாளா புரிஞ்சுக்கலையே அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டான். அண்ட் இவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. இவங்க அம்மாவோட பேத்து பார்த்தீங்கன்னா கியோகோ. ஸோ அவங்களுமே வராங்களா, "அடடா! நீங்க தான் நம்ம ரென்டரோட அம்மாவா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா நீங்க தான் ரென்டரோட ஃப்ரெண்ட்ஸா? ரொம்பவே நன்றிப்பா" அப்படிங்கிறாங்க. ஏன்னா என் பையன் கூட இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது, "ஆன்டி உங்களுக்கு இந்த ஹேர் கலர் ரொம்பவே நல்லா இருக்குது" அப்படிங்கிறாங்க. பை த வே உங்களுக்கு நாங்க இன்னைக்கு தொல்ல குடுக்கறதுக்கு நான் உங்களுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சக்கு குடுக்குறேன்னா, "பரவால்ல நீங்க வந்தது தொல்லையெல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ரென்டரோ. சரி பசங்களுக்கு வீட்ட போய் சுத்தி காட்டு. நான் உங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன்" அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. "சரி ஆன்டி அப்ப நான் இத எடுத்துட்டு போறேன். நான் மேல கொண்டு போய் வச்சுடுறேன்" அப்படின்னு சக்கு எடுத்துட்டு போயிட்டானா, கியோகோவுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அங்க வேலை செஞ்சுகிட்டு இருக்கிறவங்க கிட்ட போயி, "ஏய் எல்லாரும் இங்க பாருங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நான் வரமாட்டேன். ஏன்னா என் பையன் ரென்டரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறான் தெரியுமா?" அப்படின்னு அவங்க சொல்லும்போது, "என்னது இன்னைக்கு முன்னாடி இருந்தத விட ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறீங்க. நிஜமாலும் ரென்டரோவ கூட்டிட்டு வந்தது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது போங்க" அப்படிங்கிறாங்க. ஆச்சரியம் மட்டும் இல்ல. அவங்க எல்லாருமே இன்னைக்கு இங்க தான் உட்காந்து சாப்பிட போறாங்க அப்படின்னு அவங்க லஞ்ச் ரெடி பண்ண போய்க்கிட்டு இருக்கிறாங்க.
இருக்காங்க. ஸோ ரூம்குள்ள வந்ததுக்கப்புறம், "அடேங்கப்பா! இதுதான் ரின்டரோட ரூம்" அப்படின்னு வாய பொளந்துட்டாங்க. அண்ட் சரி இந்த பேக்ல எங்கடா வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, "சோஃபாலயே வச்சிருங்கடா எல்லாமே ஓகே தான்." "டேய் ரின்டரோ! இந்த ஃபோட்டோல இருக்கிறது நீயா? உனக்கு அண்ணன்லாம் கூட இருக்கானா? எனக்கே இப்பதான்பா தெரியுது" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு நம்ம ரின்டரோட அம்மா கூப்பிடுறாங்க. "உன்ன பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்கப்பா" அப்படின்னு. யாருன்னு போய் பார்த்தா, நம்ம வகுரி தான். "திடீர்னு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு ரின்டரோ" அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஆச்சரியம் தாங்கல. "வகுரி நீ எங்க இங்க வந்திருக்கிற?" அப்படின்னு அவனும் ஆச்சரியமா கேட்கறானா, "நான் இங்க தெரியாத்தனமா வந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு. நான் கேக் வாங்குறதுக்காக தான் வந்தேன். பட் இருந்தாலுமே உங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு. வகுரி மட்டும் வரல. பின்னாடியே நம்ம ஹொசினா வந்திருக்கிறா. அட வகுரி, ஹொசினா சானும் வந்திருக்கிறாங்களா? "வாங்க, வாங்க. பார்த்தே ரொம்ப நாளாச்சுல்ல" அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. "என்ன மன்னிச்சிடுங்க. நான் சும்மா கேக் வாங்கலான்னு தான் வந்தேன். ஆனா நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படிங்கிறாங்க. "கவலைப்படாதீங்க. எல்லாருக்குமே லஞ்ச் ரெடியா தான் இருக்குது. நீங்க ஒரு நேரம் உட்காருங்க. நான் சூடா ரெடி பண்ணி தந்துடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க கிக்கியோல தானே படிக்கிறீங்க. என் பையன் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு நான் தாம்மா உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லி ஆகணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் போய் உட்காருங்க. லஞ்ச் சூடா ரெடி ஆகிட்டு இருக்குது" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "ச்சே! ச்சே! அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஆன்ட்டி. நீங்க போய் பார்த்து பத்திரமா செய்யுங்க" அப்படின்னு ஹொசினா சொல்லிட்டாளா. நம்ம வகுரி போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்பவே கியூட்டா இருக்குது. அது ரெண்டர பார்த்துட்டு மூச்சு அடைக்கிற மாரி தத்திக்கிட்டு இருக்கானா, இவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. "என்னாடி கதை இது? நம்ம பையன் இந்த மாரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கானா? பரவால்ல எனக்கே சந்தோஷமா தான் இருக்குது. சாப்பிட செய்வோம்" அப்படின்னு அவங்கள சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டேபிள் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சாப்பாடு பரிமாறுறதுக்கு டேபிள் கிளீனா இருக்கணும்ல. வகுரிக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்குது. "நான் கியூட்டா இருக்கிறேனா? எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்திருக்கணும். இதுல நான் கியூட்டாவே இல்ல பாரு" அப்படின்னு சொல்லும்போது, "நீ ஏற்கனவே கியூட்டா தாண்டி இருக்கிற" அப்படின்னு ஹுசினா சொல்றா. "இங்க பாரு என்கிட்டலாம் விளையாடாத" அப்படின்னு அவளும் கத்திக்கிட்டு இருக்கிறா. "என்னடா ஆச்சு? என்ன ஒரு மாரி குழம்பலாவே இருக்கிற" அப்படின்னு கேட்கும்போது, "வாய மூடிக்கிட்டு இருடா, வகுரிய பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்ல" அப்படின்னு ரின்டரா பேசிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம சகு கிட்ட. சாப்பாடு சும்மா தடபடலா ரெடி ஆயிருச்சு. "ஆன்ட்டி உண்மையிலேயே சாப்பாடு அற்புதமா இருக்குது. ரொம்பவே அதிகமா சமைச்சிட்டீங்களாட்ட இருக்குது" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் எதுவும் இல்ல. இங்க பாருங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டு சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்க கீழ போயி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க சாப்பிட்டு பரிமாறிக்கங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. நம்ம ரென்டராவுக்கு இது ரொம்பவே புதுசா இருக்குது. அவங்க அம்மா இப்படி செஞ்சு குடுத்துருக்கிறது. அண்ட் இவங்க எல்லாரும் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது, இவன் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் திடீர்னு நம்ம உசாமி, "ரென்டரோ நான் உன்கிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன். நீ எதுக்காக இந்த மாரி மஞ்ச கலர்ல ஹேர் கலர் பண்ணிக்கிட்டு, இயர் பியர்சிங் பண்ணியிருக்கிற? எனக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அது ஏன் பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசையா இருக்குது. இது எந்த வயசுல இருந்து நீ பண்ண?" அப்படின்னு உசாமி கேட்கும்போது, "இதெல்லாம் எதுக்குடா போய் கேட்டுக்கிட்டு இருக்கிற? இதெல்லாம் சம்மந்தம் இல்லாத கேள்வியாச்சே" அப்படின்னு ரென்டரா சொல்றான். "ஆக்சுவலி எனக்கும் அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குது ரென்டரோ. நீ எந்த வயசுல ஹேர் கலரிங், பியர்சிங் எல்லாம் பண்ண?" அப்படின்னு கிக்கியோல இருக்கிற பொண்ணுங்களும் ஆச்சரியமா கேட்கும்போது, "டேய் அவங்களே கேட்கறாங்க. உனக்கு சொல்றதுக்கு என்னடா? சொல்லேன்" அப்படின்னு கேட்கும்போது, "அது சில்லறத்தனமான விஷயம்டா. சொன்னா ரொம்பவே குழந்தைத்தனமா இருக்கும். பரவாயில்லையே" அப்படின்னு சொல்லும்போது, "அது குழந்தைத்தனமா இருந்தாலும் பரவால்ல சொல்லு" அப்படிங்கிறாங்க. "சின்ன வயசுல எனக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சின்ன வயசுல என்கூட யாருமே பேச மாட்டாங்க என் உருவத்த கண்டு. ஸோ அதனால தான் நான் இப்படி ஹேர் கலர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அன்னைக்கு ஒரு நாளு எங்க அம்மா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்படி மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்ல, அந்த மாரி ஒரு கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்க கேக் ஷாப்புக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த கேக் ஷாப்ல இருக்கிற கேக்கு சும்மா அட்டகாசமா இருந்தது. எனக்கு அத சாப்பிட்ட உடனே அத செஞ்சவங்க யாருன்னு பார்க்கணும்னு ஆசையா இருந்ததா, அப்ப என் முடி கலர்லாம் கருப்பா தான் இருந்தது. நான் அப்ப ஏர் பியர்சிங்கும் பண்ணல. அப்போ அங்க இருக்கிற கேக் ஓனர் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா, அதுக்கு உள்ள செஞ்சுகிட்டு இருக்கிற கேக் செஃப் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு. அவரோட முடி கலரு மஞ்ச கலர்ல, அப்புறம் அவரு இயர் பியர்சிங் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு அவர பார்க்கும்போது ரொம்பவே புடிச்சு போச்சு. எனக்கு அவர் மாரியே ஆகணும் அப்படின்னு ஆசையா இருந்தது. மத்தவங்க என்ன சொன்னா என்ன? தனக்கு பிடிச்சத செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார்ல. எனக்கு அந்த ஆட்டிட்யூட் தான் பிடிச்சிருந்தது அப்படின்னு, இவன் அத மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிட்டு ஈவினிங் டைம்ல, "அம்மா நான் ஹேர் கலர் பண்ணிக்க போறேன். இயர் பியர்சிங்கும் பண்ணிக்க போறேன்" அப்படின்னு இவன் மொதல்ல அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, "பண்ணிக்கப்பா உனக்கு என்ன?" அப்படின்னு அவங்க அம்மா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இவனுக்கு ரொம்பவே ஆச்சரியம். இவங்க அம்மா இப்படி பொசுக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்களே அப்படின்னு. ஸோ அன்னையிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா, அதாவது இவன் 7வதுல இருந்தே இவன் ஹேர் கலரிங்க, பியர்சிங் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அண்ட் நான் சும்மாவே என் கூட யாரும் பேச மாட்டாங்க. ஹேர் கலரிங், பியர்சிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட பேசலடா. இதெல்லாம் சும்மா காமெடிக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவனும் சொல்லும்போது, எல்லாருமே இவன சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. "டேய் ஏன்டா ஒரு மாரி பார்க்குறீங்க? சாப்பாடு சாப்பிடுங்கடா. நான் ஒண்ணும் இத சிம்பதிக்காகலாம் சொல்லடா. நீங்க கேட்டீங்கறனால தான் சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே உங்க அம்மா உன்ன அலோவ் பண்ணியிருக்காங்க பார்த்தியா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுடா. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க அம்மா சாப்பாடு செஞ்சு குடுத்துருக்காங்கல்ல, அது ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. "இங்க பாரு, மத்தவங்க எல்லாருமே எதிர்பார்க்கிற மாரி நீ ஒண்ணும் மோசமாலாம் கிடையாதுடா" அப்படின்னு உசமி சொல்லும்போது, "ஆமா அவரு சொல்றதும் கரெக்ட் தான். நீ ஒண்ணும் மோசமாலாம் கிடையாது. ஏன்னா, நீ உண்மையிலேயே ரொம்பவே நல்ல பையன் தெரியுமா? சரி ரென்டரோ உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமா?" அப்படின்னு வகுரியும் கேட்கிறா. "ஆமா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடு" அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேசுறது எல்லாத்தையுமே இவங்க அம்மா ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா, இவங்க சின்ன வயசுலேருந்து ரென்டரோவ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அழுதுகிட்டு இருக்கிறாங்க. காரணம் தான் பையன் சின்ன வயசுலேருந்து எதையுமே ஆசைப்பட்டதில்ல. ஆனா ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த கேட்டுருக்கானே அப்படின்னு ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கு இவங்க பையன் எம்பாரஸ் ஆகக்கூடாது அப்படின்னு, இங்க
கியோகோவுமே பார்த்தீங்கன்னா, அவங்க தலையில ஹேர் கலர் பண்ணிக்கிட்டாங்க. "எதுக்கு இப்படி ஹேர் கலர் பண்ணிக்கிட்ட? உன் பையனுக்காக தானே பண்ண" அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது, "ஆமா, என் பையன் சும்மா எல்லாத்துலயுமே அசால்ட்டா விட்டு குடுத்துருவான். சின்ன வயசுல அவன் சில விஷயங்களெல்லாம் தோத்துட்டு, என்கிட்ட எதையுமே முடியலம்மா, இதுக்கு மேல நான் எதையுமே ட்ரை பண்ண மாட்டேன். நான் எல்லாத்தையுமே விட்டு குடுத்துடுறேன்" அப்படின்னு அழுதுகிட்டே ஒரு பையன் என்கிட்ட சொன்னான். அது என் பையன். ஆனா என் பையன் அன்னைக்கு அந்த கேக் ஷாப்ல ஒரு ஆள பார்க்கும்போது, எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. என் பையன் ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுறானா அப்படின்னு. அப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டி, அவன் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு கேட்கும்போது, நான் எப்படி ஒரு அம்மாவா அவன நான் மறுக்க முடியும்? எனக்கு என் பையனோட சந்தோஷம் தான முக்கியம். என் பையனோட சந்தோஷத்துக்காக என் முடிக்கு கலர் அடிப்பேன். நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ இப்படி கஷ்டப்பட்டு உன் பையனுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. உன் பையனுக்கு இதெல்லாம் ஒரு நாள் தெரிய வந்தா ரொம்பவே சந்தோஷப்படுவான்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது, இல்ல இதெல்லாம் என் பையனுக்கு தெரிய வேண்டாம். அவனுக்கு சந்தோஷமா இருந்தாலே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இவன் ஃபர்ஸ்ட்டு என்னால முடியலம்மா அப்படின்னு விட்டு குடுத்து அழுதுருப்பான்ல. ஸோ அன்னையிலிருந்து தான் இவங்களுமே கலர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ப ரின்டோரோவுமே எல்லோ கலர்ல கலர் பண்ணியிருப்பான். ஸோ அத நெனச்சு இவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறானா, இது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துக்கிட்டு நம்ம கியோகோ ரொம்பவே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுமே ஜூஸ் கொண்டு வந்துட்டாங்க. "எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த ஜூஸோட சேர்த்து இந்த கேக்கையும் சாப்பிடுங்க" அப்படின்னு குடுக்குறாங்க. கேக் அற்புதமா இருக்குது. "ஓகே ஆன்ட்டி குடுத்துட்டீங்களா? இனிமேட்டு நாங்க ஃபுல் கட்டு கட்டுறோம் பாருங்க" அப்படின்னு உசமி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். "சரி ஓகே பார்த்து சாப்பிடுங்க. நானும் இங்கிருந்து கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லும்போது, ஆரம்பத்தில அவங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டான். அண்ட் இப்போ, "அம்மா தேங்க்ஸ்மா" அப்படின்னு சொல்றான். "எதுக்கு இத சொன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "தெரியலம்மா சொல்லணும்னு தோணுச்சு. அவ்வளதான்" அப்படின்னு போயிட்டான். தன்னோட மகன் இப்படி தேங்க் யூ சொன்னதும்போது, ஐயோ! என் பையன் வளர்ந்துகிட்டே இருக்கிறான். எனக்கு வயசாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு இவன் சில விஷயங்கள செய்யும்போது தான் எனக்கே தெரியுது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஒரு வழியா இவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. மழையே ஓஞ்சு முடிஞ்சிருச்சு. அப்புறம் "சகு நல்லா சாப்பிட்டியாட்ருக்குது. இதுக்கு மேல உன் வீட்ல தான்டா பார்ட்டிய. என்னாச்சு? தல தொங்கிருச்சு" அப்படின்னு ஒவ்வொருத்தரா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. "சரி ஓகேடா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதே மாரி நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து மறுபடியும் வேற எங்கேயாவது போலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா நம்ம பார்க்குக்கு போலாமா?" அப்படிங்கிறாங்க. "அற்புதம்! அந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குமே. ஜாலியா இருக்கும் போங்க" அப்படின்னு உசாமி சொல்றான். "அப்படின்னா சரி ஹொஷினா நீங்களும் எங்களோட வரீங்களா?" அப்படின்னு உசாமி கேட்கும்போது, "அ நானும்னா சரி வரேன். பட் இருந்தாலுமே எக்ஸாமுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து போலாமே. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஜாலியா இருக்க முடியும்" அப்படின்னு ஹொஷினா எக்ஸாம ஞாபகப்படுத்தி விட்டுட்டா பாருங்க. ஸோ இத கேட்கும்போது உசாமிக்கு மனசே உடைஞ்சு போச்சு. நல்ல விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏம்மா நாராசத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற? எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாரி குழப்பமா இருக்குதே. இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தேன். எக்ஸாம் பத்தி ஞாபகப்படுத்தி விட்டு என்ன மண்டைய சூடேத்தி விட்டாளே. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. டேய் சகு எனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, அசுக்கு புசுக்கு இதே ரோதனையா போச்சு உன்னோட போடா நான்லாம் அத பண்ண மாட்டேன் அப்படின்னு சகு பயந்துகிட்டு இருக்கிறான். சரி அப்படின்னா, நாங்களும் சேர்ந்து உங்களோட குரூப் ஸ்டடி பண்றோம். உங்களுக்கு ஓகேவா? நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு நம்ம வகுரி சொல்றா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.